Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 2 of PGTRB. We are discussing George Herbert's poems, which are prescribed, and we have seen already the poem Affliction. And in this video, we will be discussing George Herbert's poem, The Pulley. And the poem, The Pulley, is a beautiful example of a metaphysical poem, and it is subtitled The Gift of God. And this poem was also published in the collection Miscellaneous Poem, published in 1633. Okay, as we stated earlier, in the poem Pulli அப்படிங்கிற poem, it is a metaphysical poem. Sorry, what is the theme of the poem? அப்படிங்கும்போது this poem examines the relationship between God and the creation, particularly man. காடுக்கும் மேனுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி. How is God trying to gift man, and was there any gift of God that was withheld by God? அப்படிங்கிற மாதிரி ஒரு தீமேட்டிக்ஸ்ல தான் இந்த போயம் போகுது. இந்த பர்டிகுலர் போயம் பத்தி கிரிட்டிக்ஸ் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, this poem is a pure religious poem. இது ஒரு ரிலீஜியஸ் போயம். அண்ட் இந்த பர்டிகுலர் போயத்துல ஜார்ஜ் ஹெர்பர்ட் வந்து ஒரு அழகான ஒரு மித்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. Myth அப்படின்னா it is a story which is created that has an underlying lesson, that is called a myth. Myth is not just a story, it is a story with a purpose. அந்த மாதிரி ஜார்ஜ் ஹெர்பர்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா, he has created a story, and the story was created based on the Genesis creation narrative. ஆதியாகமம் என்று ஒன்று உண்டு, அல்லது பைபிள்ல இப்ப மாடர்ன் டிரான்ஸ்லேஷன்ல தொடக்க நூல். அதுல கடவுள் மனிதனை படைத்தார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. 6 நாளில் உலகை படைத்தால் அந்த 6வது நாளின் கடைசியில் என்ன பண்ணாரு, தன்னுடைய உருவிலும் சாயலிலும் இருக்குமாறு மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து எல்லா விஷயத்தையும், அவர் படைத்த எல்லா விஷயத்தையுமே மனிதனின் ஆளுகைக்கு உட்படுத்தி அவனிடம் ஒப்படைத்து விட்டு 7ஆம் நாள் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து ஜாலியா ஈஸி சேர்ல ரிக்ளைனர்ல அப்படியே கை மேல கை வச்சு ஜாலியா தூங்கினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் இருக்கு. தட்ஸ் கிரியேஷன் மித். அந்த கிரியேஷன் மித்தை பேஸ் பண்ணி இவரு ஒரு புது ஸ்டோரி ஒன்னு கிரியேட் பண்றாரு. என்ன ஸ்டோரி அப்படின்னா, காட் கிரியேட்டட் a lot of gifts. அவர் கையில ஒரு கோப்பை இருந்தது, அந்த கோப்பையில நிறைய கிஃப்ட்ஸ் வச்சிருந்தாரு. அந்த கிஃப்டை ஒன் பை ஒன் எல்லாத்தையுமே மேனு கிட்ட கொடுத்துட்டு கடைசியா ஒரே ஒரு முக்கியமான கிஃப்டை மட்டும் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, பிள்ளைங்களுக்கு கொடுக்காம பத்திரமா வச்சிருந்தாரு. எதுக்காக வச்சிருந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற தன்னை படைத்தவன் கடவுள், அதனால படைத்தவரை நாம் வந்து நினைத்து பார்க்க வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சு இந்த மக்கள் நம்ம கிட்ட வரலன்னா கூட அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது. எங்கே தேடி பார்த்தேன் நிம்மதி இல்லை, அது எங்கேயும் இல்லை. யார் யாரோ சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, எதுலையும் எனக்கு நிறைவு கிடைக்கல அப்படின்னு அந்த நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம், ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் கடவுள் என்ன பண்ணாரு, தான் கைக்குள்ளார ஹோல்டு பண்ணிக்கிட்டாரு. அந்த கப்ல லாஸ்ட்ல லீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அந்த லாஸ்ட் செடிமெண்ட். அந்த செடிமெண்ட் will be tastier than the wine. அப்போ ஒரு கப்ல ஒயின் இருக்கு, அந்த மேல இருக்கிற லேயர், ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர், ஃபிஃப்த் லேயர் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா லாஸ்ட் லேயரை மட்டும் ஒரு இது ஹோல்டு பண்ணிட்டாரு. இதை இன்னைக்கு நம்ம கான்டெக்சுவலைஸ் பண்ணோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சில்ட்ரனுக்கு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு மெச்சோர் பேரண்ட்ஸ்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, இல்ல பிரைவேட்ல எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி, இந்த ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் ஒன்று வரும். அந்த அமௌண்ட்டை வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிள்ளைங்க தானே, கொடுத்தா பிற்காலத்துல நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம வந்து பாத்துக்குவாங்கன்னு நம்பி எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள மாதிரி ஒரு ஏமாளி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாம் வாங்கினது அந்த பிள்ளைங்க இவங்களை கண்டுக்காதுங்க. அதே நேரத்துல அதை நல்லா பயன்படுத்திட்டாங்கன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் வீணாக்கி ஊதாரி மைந்தனை போல ஆயிட்டாங்கன்னா அதை விட கஷ்டம் அந்த பேரண்ட்ஸ்க்கு வேற எதுவும் இல்லை. காசு பணம் போனா கூட பரவாயில்ல, தன் பிள்ளைகளை நம்பி காசு பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை வந்து அவங்க நல்லபடியா பயன்படுத்தாம ஊதாரிகளாக அதை விரயம் செய்து விட்டால் அந்த பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, அதை நினைச்சு இப்ப இருக்கக்கூடிய ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, they withhold
a considerable amount of money, not because the children will take care of them, but because அவங்க தேவையில இருக்கும் பொழுது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி கடவுள் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் மனிதனுக்கு கொடுத்தார். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கையில வச்சுக்கிட்டாரு. என்ன அப்படின்னா, இந்த ரெஸ்ட் அப்படிங்கறத மட்டும் அவர் கையில வச்சிருந்தாரு. எதுக்காக அப்படின்னா, அவரு வந்து மனிதன் வந்து இந்த படைத்த உலகம், அந்த உலகத்திலிருந்து அவனுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அதனால இந்த படைக்கப்பட்ட அந்த படைப்பு பொருட்களை கடவுளாக வழிபட ஆரம்பித்து விடுவான். அப்படி வழிபட ஆரம்பிப்பதுவே கஷ்டம்தான் கடவுளுக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கு. ஆனா அப்படி அவன் வழிபட நேர்ந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு எது கிடைக்காது, அந்த நிம்மதி, நிறைவான சந்தோஷம் என்பது கிடைக்காது. அந்த முழுமையான நிம்மதி அல்லது முழுமையான சந்தோஷம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னா, அம்மா மடியில் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது கடவுளிடம் மட்டும்தான் கிடைக்கும். அதனால அவர் என்ன சொல்றாரு, அட்லீஸ்ட் அதுக்காவது ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்து கடைசியாவது அதுக்காவது என்கிட்ட வருவானுங்க. அதனால அவரு வித்ஹோல்டு பண்ணினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரிய இவர் கிரியேட் பண்ணார். Did you understand the essence of this particular poem, teachers? Yes, sir. ஓகே, அதுக்கு இந்த போயத்துக்கு டைட்டில் வச்சிருக்காரு புள்ளி. அதுக்கும் என்ன சம்பந்தம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் புள்ளி? புள்ளிக்கு புள்ளி இஸ் used here as a metaphor. Pulley is a scientific equipment that has a wheel or set of wheel over which a chain or rope is pulled to lower or lift heavy weights. அப்படின்னா தன்னை நோக்கி மனிதனை இழுப்பதற்காக, மனுஷன் அவனா நினைச்ச போக்குல கால் போன போக்குல போயிடுவான். அதனால அவனை திருப்பியும் தன்னிடம் இழுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு கிஃப்டை மட்டும் தன் கையில வச்சுக்கிட்டாரு, இறுக்கி வச்சிருந்தாரு அப்படிங்கிறது. அதை காட்டுறதுக்காக தன்னை நோக்கி மனிதனை இழுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிவைஸ் வச்சிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு விஷயத்தை இவர் உருவகப்படுத்தி நம்மிடம் ஒப்படைக்கிறார். அப்ப God is presented as a person who has a glass of blessing. And God as a creator, he created human being and he wanted to gift human being. அப்ப தன் கையில இருந்த ஒரு கோப்பை, ஒரு கிளாஸ், அது நிறைய பிளெஸிங் வச்சிருந்தாரு. என்னென்ன பிளெஸிங், எந்த பிளெஸிங் ஃபர்ஸ்ட் வந்தது, எந்த பிளெஸிங் செகண்ட் வந்தது, எந்த பிளெஸிங் தேர்ட் வந்தது, எது ஃபோர்த் வந்தது, எது ஃபிஃப்த் வந்தது அப்படிங்கிற ஆர்டர் வந்து இந்த போயத்துல ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்ப எந்தெந்த பிளெஸிங்க எந்தெந்த ஸ்டேஜ்ல கொடுத்தாரு, ஃபைனலா எதை வித்ஹோல்டு பண்ணாரு அப்படிங்கிறது தான் நமக்கு போயமாக இருக்க போகிறது. Shall we get into the poem? Now, look at the poem. The poem is in 4 stanzas. Each stanza, okay, contains how many lines? Abdina 5 lines. 5 into 4, 4 into 5, 20 lines. And what is the rhyme scheme? A, B, A, B, A. அப்படின்னா அந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் வந்து இந்த ஒரு சீக்வன்ஸ்ல தான் ரைம் ஆகும். A, B, A, B, A அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்புறம் இதுல இருக்கக்கூடிய நீங்க அந்த போயமை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா, what will be the style adopted அப்படின்னா, it will be in the form of a conversation. It will be in the form of a conversation. Who are the people involved in the conversation அப்படின்னா, there is nobody else but God is in a conversation with himself. அவர் என்ன சார் லூசா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த ட்ரையாடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நமக்கு ஹிந்துவிசத்துல வந்தீங்கன்னா, ஹிந்து பிலாசபி ஸ்பீக்ஸ் அபவுட் ட்ரையாட் அப்படின்னா சிவா, விஷ்ணு, பிரம்மா. அதுவே நீங்க கிறிஸ்டியானிட்டியில போனீங்கன்னா, அங்க காட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ட்ரினிட்டி. ட்ரினிட்டியும் ட்ரியாடும் ஒன்றும் கிடையாது. இட் அப்பியர்ஸ் டு பி சிமிலர் பட் இட் இஸ் நாட் த சேம். பார்ப்பதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் வேற வேற. ஓகே, ஒரே கடவுள் 3 வடிவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ட்ரையூன் ஒன் காட் அப்படிங்கிற கான்செப்டை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ரிலிஜன் வந்து கிறிஸ்டியானிட்டி. ஒரே கடவுள் தான், ஆனா ஆள் வடிவில் 3வராய் இருக்கிறார். ஏன்னா அவர் 3 விதமான செயல்களை செய்கிறார். அப்ப அந்த மாதிரி அந்த ஹோலி ட்ரினிட்டி அப்படிங்கிறதையும் இவர் இம்ப்ளாய்டா இந்த இடத்துல நமக்கு சொல்றாரு. அப்ப காட் இஸ் a speaker, God is speaking to himself. Did you understand who is the speaker of the poem, teachers?
Yes or no? I don't get a reply. Am I connected? ஓகே, அப்ப ஸ்டான்சா 1 எடுத்துக்குவோம். ரொம்ப சிம்பிளான போயம் தான். ஸ்டான்சா 1ல ரொம்ப அழகா இருக்கு. ஓப்பனிங்கே அழகா கொடுக்குறாரு. When God at first made man. So George Herbert is making an allusion, making a reference to the time of creation. கிரியேஷனை வந்து ரெஃபர் பண்ணி இந்த ஸ்டான்சாவை தொடங்குறாரு. ஸ்டான்சா 1. When God at first made man, having a glass of blessing standing by அப்படின்னா தனக்கு பக்கத்துல ஒரு glass of blessing வச்சிருக்காரு. அப்ப அந்த கிளஸிங் எடுத்து இவர் என்ன சொல்றாரு? ஓகே, லெட் அஸ் said he, let us, இந்த இடத்துல அஸ்ங்கிறது வருதே ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் தான், ட்ரினிட்டிங்கிற கான்செப்ட். லெட் அஸ் said he pour on him as we can. மனிதனை படைத்து விட்டார். படித்து முடித்தவுடன் கடவுள் தன்னிடமே பேசிக்கொள்வதாக என்ன பண்றாரு? இந்த கோப்பையிலிருந்து நம்மிடம் இருக்க அனைத்தையும் நம்முடைய பிள்ளையாகிய இந்த மனிதனுக்கு கொடுப்போம். இப்படி கொடுக்கறதுனால மனிதனுக்கு என்ன நடக்கும்? That is there in line number 4. Let the world's riches which dispersed lie contract into a span. அப்படின்னா என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல நிறைய அபரிவிதமான ரிசோர்சஸ் இருக்கு. Let all the resources come together into one structure called the globe, and let man make the most use of all the riches, and let him enjoy it. Let him become wealthy. அப்படி நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த உலகத்தை அவனிடம் ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் பொழுது என்ன பண்றாரு? So strength first made the way. இப்ப மனிதனுக்கு முதலாக கடவுள் கொடுக்கக்கூடிய கொடை என்ன அப்படின்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த். அந்த கோப்பையிலிருந்து முதலாக வெளிப்பட்ட அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தட் கேம் அவுட் ஆஃப் த கப் ஆஃப் காட், ஃப்ரம் த கப் ஆஃப் பிளெஸிங்? என்ன அப்படின்னா இட் வாஸ் ஸ்ட்ரென்த். உடல் வலிமை, மன வலிமை எல்லாம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது இந்த கப்ல இருந்து என்ன வெளியில வந்துச்சு? பியூட்டி. பியூட்டி அப்படியே அடுத்தது வந்து அழகு என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. மூன்றாவது இடத்தில் என்ன கொடுக்கப்பட்டது? Wisdom was given, the ability to make to decide what is good, what is bad. அது மூன்றாவது இடத்தில் கொடுக்கப்பட்டது. அடுத்தது honor. What do you mean by honor in Tamil, teachers? What do you mean by honor? நேர்மை, கௌரவம், நேர்மை எதுவும் வச்சுக்கலாம். அப்ப வந்து கௌரவம் அப்படிங்கிற விஷயத்த 4வது இடத்துக்கு கொடுத்த. 5வது இடத்துல என்ன சொன்னாரு? He gave man all the pleasures. எல்லாமே கொடுத்து முடித்தாகி விட்டது அப்படிங்கிற நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கடவுள் வந்து கீழே இருக்கிறத பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன சொன்னாரு? இதையும் கொடுத்துட்டா இவன் நம்ம கிட்ட திரும்பி வரமாட்டான். ஏன் அப்படின்னா எல்லாமே இருக்கு, எதுக்கு இந்த ஆள் கிட்ட போகணும்? அப்ப when almost all was out, God made a stay. Stay here means he decided to withhold something. எல்லா ட்ரெஷரையும் கொடுத்துட்டா what will happen? He will be satisfied. When a man becomes satisfied, he will not return back to the maker. தனக்கு போதுமான விஷயம் இருந்துச்சுன்னா நம்மளே அப்படிதான், நமக்கு போதுமான விஷயத்த நம்மளே சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பேரண்ட்ஸை நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். அப்ப நமக்கு கொஞ்சம் ஏதோ குறைவுபடுறதுனாலதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அங்க ஓடுறோம். இந்த பக்கத்துல நமக்கு அன்பு கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் நம்ம நினைச்சு பாக்குறோம், என் அப்பா அம்மா கிட்ட இருந்திருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும், என்னை ராணி மாதிரி வச்சு தாக்கியிருப்பாங்க, என்னை ராஜா மாதிரி வச்சு தாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பார்ட்னர்கிட்ட மனம் வருந்தி சொல்லக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க, ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஆனா இங்க வந்து எல்லாமே ஃபுல்லா கிடைக்கும் போது அந்த ஒரு எங்க இருந்து வந்தோம் அந்த ரூட்ஸை நம்ம மறந்து போயிடுவோம். அப்ப இவர் என்ன பண்றாரு? There was one gift which was lying at the bottom. What was the gift that was lying? Rest. ரெஸ்ட மட்டும் அவர் என்ன பண்றாரு? வச்சுக்கலான்னு முடிவு பண்றாரு. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய லாஜிக், that is the next stanza. For if I should, said he, ஒருவேளை நான் இதை கொடுப்பேன் என்றால் என்ன நடக்கும்? If I bestow this jewel, it is considered to be the most precious one. அதனாலதான் அந்த ஜுவல்னு சொல்றாரு. இந்த ஜுவல்லை நான் கொடுப்பேன் என்றால் என்ன ஆகும்? He would adore my gifts instead of me. நான் படைத்த பொருட்களை அவன் வழிபட ஆரம்பிச்சிருவான், என்னை அவன் வழிபட மறந்து விடுவான். And he will find rest in the created being, that is nature. இயற்கையிலேயே அவன் லயித்து விடுவான், என்னிடம் வரமாட்டான்.
ஆனா நான் படைச்சது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, அதை பார்த்து மனிதன் என்னிடம் வர வேண்டும். அங்க கடைசியா வந்து நான்மா என்னிடம் வந்துதான் நிறைவை காண வேண்டும். ஆனா அங்க அவன் நிறைவு ஆயிருவான். ரெஸ்ட்ட குடுத்துட்டேன்னா. அதனால அந்த ரெஸ்ட்ட மட்டும் நான் ஹோல்டு பண்றேன். அந்த ரெஸ்ட்டுக்காவது அவன் என்ன பண்ணுவான்? ஹி வில் பி டிஸ்கன்டென்ட். எல்லாத்தையும் அவன் என்ஜாய் பண்ணான். லைஃப்ல எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணும்போது ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது அப்படின்னு அவனுக்கு தேர் வில் பி ரிபைனிங் ரெஸ்ட்லெஸ்னஸ். ரிபைனிங்னா ஹி வில் பி டிஸ்கன்டென்ட். ஏன் அப்படின்னா, நான் எல்லாமே எனக்கு காசு, பணம் எல்லாமே இருக்கு. ஆனா என்ன இல்ல? மன நிறைவு அப்படிங்கிறது இல்ல. நிம்மதின்னு இல்ல. அந்த நிம்மதி யாருகிட்ட இருக்கும் அப்படின்னா, ஒரு 60 வயசுக்கு அப்புறம், ஒரு 70 வயசுக்கு அப்புறம், நம்ம போவோம், காசிக்கு போவோம். புண்ணியம் தேடி காசிக்கு போவார். அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனாதான், அந்த பரமனை தேடி போனால்தான் நமக்கு அந்த மன நிறைவு, உண்மையான சந்தோஷம். பிள்ளைங்க தான் சந்தோஷம், வீடு தான் சந்தோஷம், வேலை தான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது எல்லாம் கடந்து இது எல்லாம் சந்தோஷம் கிடையாது. நிறைவு தராது. கடவுள் ஒருவன் தான் நிறைவு தருவான். அதனால அவன் அதை நினைச்சாவது ரெஸ்ட்லெஸ்ஸா இந்த உலகத்துல திரிஞ்சு எங்க எங்க இதுவா கடவுள், இதுவா கடவுள், இதுவா கடவுள், இதுவா எனக்கு நிறைவு தரும், அதுவா நிறைவு தரும்னு தேடிட்டு இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசியா என் கால்ல வந்து சரணாகதியை அடைவான். And he will surrender himself fully. And what I will do, I will toss him into my breast. என் தோளில் போட்டு நான் மீண்டும் தாளாட்டுவேன். எப்படி ஒரு குழந்தைய வந்து பிறந்தோன்னா அந்த அம்மா வந்து தோல்ல போட்டு தாளாட்டினாங்களோ அதே மாதிரி பல இடங்கள்ல பல விதமான சிக்கல்கள், பல விஷயம் எனக்கு சந்தோஷம் தரும்னு ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி தேடி அலைஞ்சு go to their parents back. எல்லாமே கைவிடும் பொழுது ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி தன்னுடைய பேரண்ட்ஸை நோக்கி செல்வாங்க. இட் மே நாட் பி அவுட் ஆஃப் லவ், but they know for certain that only that man or that woman, God, can give me that rest, that kind of satisfaction. அட்லீஸ்ட் என்ன லவ் பண்ணலன்னா கூட, அன்பு செலுத்தலன்னா கூட, இந்த ஆள்கிட்ட போனா அந்த நிறைவு கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காவது அவன் என்னிடம் வருவான். அதுக்காக நான் இத ஹோல்டு பண்ணி வைக்கிறேன். அவன் என்கிட்ட வந்தானா எல்லாத்தையும் வாரி நான் வழங்குவேன். லைக் த ப்ராடிகல் ஃபாதர். Here, God is presented as a prodigal father, waiting for the prodigal sons. When the prodigal son comes, you know that parable right in the Bible? ஒரு மனிதன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிருவான். இளைய மைந்தன் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்றான்? மது மாது அப்படின்னு எல்லாத்திலையும் செலவழித்து விட்டு அவன் பன்னி மேய்த்து அந்த பன்னிகள் சாப்பிடக்கூடிய உணவை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு தூர தேசத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா இவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தினமும் அந்த மாடியில் போய் உட்கார்ந்து தூரத்துல தனது மகன் வர்றானா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் அவன் என்ன பண்ணான்? அந்த பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு கூட அவனுக்கு கொடுப்பார் இல்லாத ஒரு நிலை வந்தது. அவன் சாப்பிட போனா அவனை போட்டு அடின்னு அடிச்சு போட்டான். உடனே நினைச்சான், என்னுடைய தந்தையின் வீட்டில் அவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இப்ப போனா கூட எங்க அப்பா என்னை ஏத்துக்குவாரு. ஆனா நான் அங்க நான் மகனா போறது இல்ல. ஒரு வேலையாளா என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி நான் எங்க அப்பா காலில் போய் விழுவேன் டிசைட் பண்ணி அவன் போறான். தூரத்துல தனது மகன் ஊதாரியாக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பிக்காரி மாதிரி வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னு என்ன பண்ணாரு? அப்பா துள்ளி குதிச்சு மாடியிலிருந்து படிக்கட்டுல உருண்டோடி வந்து தன்னுடைய மகனை கட்டி தழுவி முத்தமிட்டு கூட்டிட்டு போய் என்ன சொல்றாரு? இந்த வீட்டிலேயே பெஸ்டா இருக்கக்கூடிய எது இருக்கோ கன்று, அதை அடித்து விருந்து வையுங்கள் அப்படிங்கிறான். அப்ப மூத்த பையன் கூடயே இருந்த மூத்த பையன், அந்த ஸ்டோரி சூப்பரான ஸ்டோரி, ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னது. அதுல மூத்தவர் இருக்க பையன் சொல்றான், எப்பா நான் என் ஃப்ரெண்டுகளோடு ஜாலியா இருக்கிறதுக்கு நான் கேட்கும் போதெல்லாம் நீ இந்த மாதிரி ஒரு சாதாரண கண்ணை கூட கொடுத்தது இல்லை, ஆனா ஒரு பிரைஸ்டு காஃப் அதை வந்து உன்னுடைய இந்த ஊதாரி பையனுக்கு கொடுத்துருக்கிய, இது என்ன வகையில நியாயம் அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்றாரு, மகனே நீ என் கூடயே இருந்த, என்னுடைய இதுல இருக்கிறதெல்லாம் உன்னுடையது. இதோ என்னுடைய பிரதர், he lost everything, now he has come back, he knows my worth. நீ என் பக்கத்துல இருக்கிற, ஆனா என்னுடைய worth உனக்கு தெரியல. அப்ப தூரமா போகும் பொழுது we will feel the need to go to God. எதுக்காக நம்ம கடவுளை தேடுறோம் அப்படின்னா அந்த ரெஸ்டுக்காக. Not just physical rest, it also refers to the rest of the soul. Okay, so this is the poem. Okay, we have completed this poem also.